மாதிரி இந்த கருப்பாக வர்றது, உருவமாக வர்றது, அமானுஷ சக்திங்கிறது இதெல்லாம் கிடையாது. புரியுறதா? அமானுஷ பிறப்பு தேவர்கள் பகவான் படைக்கும் போதே இந்த 3 இனமாக பிரித்து படைச்சிடுறான். அமானுஷத்தையும் பகவான் தான் படைக்கிறான், தேவகுணம் உள்ளவனையும் பகவான் தான் படைக்கிறான், அசுர குணம் உள்ளவனையும் பகவான் தான் படைக்கிறான். மிருகத்துக்கு கூட நல்ல குணம் இருக்குது, அசுர குணம் உள்ளவன்னு பேர். மனித நேயம் உள்ளவனே பகவான் தான் படைக்கிறான். அந்த அமானுஷ சக்திங்கிறது 100 பேர் இருக்கான்னா அதில் ஒரு 4 பேர்த்துக்கு உடம்பில் அந்த அமானுஷ சக்தி இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சாமி, புதுசாக ஒன்று வாங்கினேன், புதுசாக வீடு கட்டினேன், உடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு கை கால் உடஞ்சி போச்சு, ஆக்சிடெண்ட் ஆகி, என்ன காரணம், எப்படி அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்துக்குள்ளேன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேன்னு அர்த்தம் கிடையாது. அது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கலாம், இல்லை இன்னொரு இடத்துல இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அந்த அமானுஷ சக்தி ஆகப்பட்டது ஒரு மனித உடலில் தான் இருக்கும்.